மதுரை வந்தாச்சு. வேலம்மாள் கிரிக்கெட் ஸ்டேடியம். மதுரையில் எழுந்த அருகில் இருக்கும் கிரிக்கெட் ஸ்டேடியம் வேலம்மாள் கிரிக்கெட் ஸ்டேடியம். ஆஹா, வந்தாச்சு ஒரு வழியா. மாதிரி பழைய காலத்து இந்த கேலரி கட்டியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. வேலம்மாள் கிரிக்கெட் கிரவுண்டு மதுரை வேற ஓப்பனிங்குள்ள வந்தாச்சு. இவர் தான். அங்கே ஒரு வால் பெயிண்டிங் இருக்கு, அது வரைஞ்சது மட்டும் கிடையாது, உள்ள நம்மளை இன்வைட் பண்ணதும் இவர் தான், உள்ள கூப்பிட்டதும் இவர் தான். இவர் மூலமாக தான் இந்த பிங்க் கலர் இருக்கிற டேக் கிடைச்சி கிரவுண்டில், அதாவது மதுரையில் இதுக்கப்புறம் நிறைய இந்த கிரவுண்டில் மேட்சஸ் நடக்கலாம். பட் ஓப்பனிங் செரமனியில் ஒரு ஆளாக ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன், ஒரு பங்கு பெற்று இருக்கிறேன் அப்படிங்கிற நினைக்கிறது சந்தோஷம். சரி பேசுவோம். மதுரையில் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க, ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க, கிரிக்கெட் வளர்ப்பாங்க. நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஷூட்டுக்கு வரும்போது எனக்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோணும். இந்த ஊரில் எல்லாமே இருக்குது இல்லை, பீச்சை தவிர, ஸ்டேடியம் தவிர அப்படிங்கிறத. அந்த ஊரில் எல்லாமே இருக்குது. லைப்ரரி இருக்குது, பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, உங்களுக்கு மால் இருக்குது, வேற என்ன பெரிய ஹாஸ்டல் இருக்குது, உங்களுக்கு ஏர்போர்ட் இருக்குது, பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது, பிராண்டு வேர்ல்டு லெவல் பிராண்ட், இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் இந்த ஊரில் நீங்கள் சொன்ன மாதிரி பீச் இல்லைங்க அப்படின்னு யோசிப்பேன். அதனால ஆமாம், இந்த ஊரில் கிரவுண்ட் இல்லைன்னா நான் யோசிப்பேன். ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டோட 2வது ஒரு தலைநகராக கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே எல்லாமே இருக்குது, பெரிய பெரிய இப்போ என்ன சொல்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் அங்கே வரப்போகுது. பட் ஸ்டேடியம் இல்லைங்கிறது நான் 2 வருஷம் முன்னாடி யோசிச்சிருக்கிறேன். நான் என்னோட யோசனை யாரும் கேட்டதோ இல்லையோ, இங்கே இருக்கிறவங்க கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். பட் சீரியஸ்லி இந்த ஊருக்கு மதுரைக்கு தேவையான ஒரு விஷயம்னா கிரவுண்டு, ஸ்டேடியம் நான் சொல்லுவேன். நல்லா இருக்கு. இந்த ஸ்டேடியம் பற்றி பின்னாடி நம்ம நிறைய பேசுவோம் அந்த வீலாக்ல. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்துருவாரு, ஒரு பக்கம் முத்து அண்ணன் பேசிட்டு இருக்காரு. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ஷார்ட்ஸ் ஆகும், இல்லை யூடியூப்ல ஷார்ட்ஸ் ஆகும், சில பல பேட்டிகளை நீங்கள் காண போகிறீர்கள். பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி முழுசா விழாக்கு பாருங்க, கண்டிப்பா நாங்க இருப்போம். பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் பசங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 15,000 பேர் உட்காந்து பார்க்கலாங்க மேட்சு. ஸோ 15,000 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க, வேலம்மாள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி நல்லா இருக்கா கிரவுண்டு? எனக்கு அந்த பெவிலியன் பார்க்கும்போது சிட்னியில் இப்படிதான் இருக்கும் பெவிலியன். இப்போ வர பெவிலியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங், அதாவது கேலரிஸ்லாம் ஒரு மாதிரி பில்டிங்காக கட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மதுரையில் இருக்கக்கூடிய வேலம்மாள் கிரிக்கெட் கிரவுண்டோட இந்த பெவிலியனுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்னியில் இருக்கக்கூடிய, அதாவது சிட்னின்னு சொல்கிறேன்னா பழைய காலத்து, ரொம்ப பழைய காலத்து, அதாவது 1800களில் 1900களில் காலகட்டங்களில் கட்டப்பட்ட பெவிலியன் மாதிரி இருக்குது. பெரிய ஒரு பழைய காலத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த கிரவுண்ட் வந்து திறந்துக்கிறதுக்கான. தோனி வந்து தோனி வரணும், தோனிக்காக நாங்கள் கட்டணும். எனக்கு ஃபர்ஸ்ட் தோனி மதுரைக்கு வராரு அப்படின்னா, மதுரை அப்படின்னா கூட்டம், கள்ளழகர் வராருன்னா கூட்டம் அலப்போஜம் வேற லெவல்ல இருக்கும். மதுரை அப்படின்னாலே வைப்பு, பேனர்கள், கலாச்சாரம், இவங்களோட வைப்பே தனி வைப்பு. ஸோ இந்த தோனி வராரு அப்படிங்கும்போது இங்க எவ்வளவு கூட்டம் போடும், இங்க எப்படி இந்த வைப் பசங்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது வெளில நிறைய பேர் தோனி ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு டேக் கிடைக்கல, பாஸ் கிடைக்கல. ஆனா எல்லாரும் வெயிட் பண்றது தோனி. யாருக்காக வெயிட் பண்றேன்? தோனிங்கிறத தாண்டி தோனி வரும்போது இந்த வைப் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் வெயிட் பண்றேன். சந்தோஷமான விஷயம், முத்தனை ஹோஸ்ட் பண்றாரு. முத்தன் எத்தனை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல, அதாவது ஸ்போர்ட்ஸ் பிரசன்டரா இருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் அவர் ஹோஸ்ட் பண்ணது கிடையாது. முதல் முறையாக முத்து அண்ணன் பாத்துக்கோங்க ஹோஸ்ட் பண்றாருங்கும் போது இந்த இடத்துல நான் இருக்கும் போது ரொம்ப சந்தோஷம். தோனி வரதுக்காக தான் வெயிட்டிங்க. வராரு நினைக்கிறேன். தோனி வராரு. வரைக்கும் பாகுபலி சத்தம் பாருங்க, பசங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தோனி வரதை பார்த்துட்டே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயிலர் வர்ற சவுண்ட் கேக்குதா மாதிரி. கூஸ்பம்ப்ஸ் வாங்கல பாருங்க. பசங்க ஒரு பக்கம், தோனி தோனி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திருநெல்வேலிக்கு தோனி வந்திருந்தாரு. நல்லா தோனி
அவரை கேட்டுருங்க. கிரிக்கெட்டும் அவரோடதான் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி தோனிய எங்கெங்கயோ பார்த்துருக்கேன், சேப்பாக்கில் பார்த்துருக்கேன். இப்போ மதுரையில ஆரா சூப்பர் 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 பர்ஃபெக்டா பர்ஃபெக்டா. வார்த்தையே இல்ல அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்றது, அது அவ்வளவுதான். அதுதான் அது. சில பேரை பார்க்கும்போது அது அப்படிதான் இருக்கும், வார்த்தையே வராது. கிரிக்கெட்டர் தாண்டி அவங்க வேற, அது கிரிக்கெட்டர் தான். ஆனா அவங்க வேற. ஒரு ஆரம் அவங்க பேச வைக்காது. ஹலோ மனாரகேஸ் வராருங்க, பாருங்களேன், பாருங்க 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 பாருங்க. அப்பா நகர்ந்துங்க. மதுரையில இனிமேல் கிரிக்கெட் களை கட்ட போகுது. உலகக்கோப்பை சைக்கிள் சைக்கிள் ஒரு மாதிரி சிரிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரவுண்டோட இனாகரேஷன் பாக்குறேன். வேற மாதிரி பண்ணிருக்காங்க. மதுரையோட கல்ச்சரை காமிக்கிறாங்க. பாருங்களேன், பாருங்க. மதுரைனா என்ன, தமிழ்னா என்ன, மதுரை தமிழ்னா என்ன, கடவுள் என்னன்னு காமிச்சிருக்கிறாங்க.
மைக் எடுத்துட்டாரு. I think we are அடிக்கிறதே இல்லை, அடிக்கிற மாதிரி கூடவே இல்லை. ஆனால் போங்கனாலே சரிங்கண்ணா, நல்லா கொள்ள கட்டி சரிங்கண்ணா. அப்பா உள்ளே வரமாட்டேன்னு நினைச்சான். கரெக்டா இருக்கு. சரி, மதுரையில ஒரு சேப்பாங்க வந்துருச்சு. இந்த ஆர்ட்டை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, உள்ள கிரவுண்ட் எக்ஸலன்ட், இந்த ஆர்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு பெரிய மேடையில அண்ணனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எப்படின்னு இருக்கு சொல்லுங்க. எனக்கு வழக்கம் போல ஜாலியா தான்டா இருக்கு. பயங்கர வைப்பு. குழந்தைங்க இருந்தாங்கல்ல, அதனால டைம் வந்து ரொம்ப எப்படி போச்சுன்னே தெரியல. அண்ட் MS பீங் ஹிம்செல்ஃப் அவ்வளவு கைண்டா இருந்தாரு, அவ்வளவு பொலைட்டா இருந்தாரு, என்ஜாய் பண்ணாரு. கடைசியில் திடீர்னு அவர் புகழ்ந்து பாட்டு பாடி ஆடும்போது ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ஹீரோ ஃபீலிங் அவருக்கே வந்திருக்கும் நினைச்சு. உனக்கு வந்துச்சா? எனக்கு இருந்துச்சு. அதான் சொல்றேன், கிரிக்கெட் அதாவது நிறைய ஸ்டுடியோஸ்ல பார்த்துருக்கிறேன், நீங்க இனாகரேட் பண்ணி பார்த்துருக்கிறேன். ஒரு ஆடியோ லான்ச் கிரிக்கெட் கிராண்ட் ஓப்பனிங் ஸ்டேடியம் எல்லாத்தையும் உங்களை பார்த்து சந்தோஷம்ண்ணே. தேங்க்ஸ்டா கிரிக்கெட். நான் உன்னை விகடன்ல பார்த்தேன், அது எனக்கு சந்தோஷம். உன் ஸ்பீச் வரவே இல்லையா யூடியூப்ல? போடுவாங்கண்ணே. கடைசியா ஒரு 3-4 மணி நேரம் தான் பஸ்ஸே கிடைக்கல. பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்கிட்டு ஸோ அண்ணன் கொடுத்த லிஃப்ட்டில் நியூஸ் பேப்பர் ஊரில் போடுவாங்க. திருச்சியிலேருந்து எங்கள் ஊருக்கு போகுது. அன்றைக்கும் போயிட்டுருக்கேன். வாட் அ டே. ஓகே, இந்த வீலாக் இந்த நாட்கள் முடிவடைகிறது. ஏன்னா 2 நாள் அக்டோபர் 9ஆம் தேதி காலையில் மதுரை வேலம்மாள் கிரிக்கெட் கிரவுண்டு ஓப்பனிங்க்கு தோனி பார்க்கறதுக்காக எங்கே ஏறணும் அதே இடத்துல கரெக்டாக அதே டைமிங் 5 மணிக்கு வந்து நின்னேன். கரெக்டாக 5 மணிக்கு ஊருக்கு வந்து அடுத்த நாள் 5 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கிறேன். செம்ம மழை. பட் இதனால் நான் எப்படி மறப்பேன்னு சொல்லுங்கள்? மறக்கவே முடியாது. நான் கூட தோனியை பார்க்கவே முடியாது, உள்ளலாம் ஒரு மாதிரி விட்னஸ் பண்ண முடியாது இந்த மொமெண்ட் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, ஃபைனலாக விட்னஸ் பண்ணேன். ஏதோ ஒரு நம்பிக்கையில் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் உள்ள வாய்ப்பு இருக்கா, ஸ்பெஷல் பர்மிஷன் கிடைக்குமான்னு. கிடச்சிச்சு. ஆனால் அவங்களால அது எதுவும் பண்ண முடியல. பட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அவரால் வந்து கிடச்சிது. நான் ஆக்சுவலி இங்கேருந்து கிளம்பும்போது குருட்டு நம்பிக்கையோடு போனேன், போயிடலான்னு பார்த்துலான்னு போனேன். அதுக்கப்புறம் 3-2 மணி நாளைக்கு முன்னாடி டபுள் மைண்டோட இருந்தேன். அங்கே போயிட்டு சரி கிளம்பி வந்துடலாம், நேரத்தில் வீட்டுக்கு போகணுன்னு வெளில உட்காந்துருக்கும் போதெல்லாம் யோசித்தேன். அப்புறம் விக்னேஷ் தான் கால் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போனார். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் உள்ளேயும். பட் கடைசியாக உங்களுக்கு இந்த வீலாக மொத்தமாக கொடுத்துருக்குறேன். ராவாக இருக்கும் நம்ம வீலாக என்றைக்கும்.
ஸோ ராவான ஒரு விலாக், ராவான எமோஷன்ஸோட, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரில, நடந்து முடிஞ்சிச்சு, இப்போது வந்தாச்சு. ஸோ வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு தலை தோனி பார்த்து அவர் பேச்சை கேட்டு, பார்த்துருப்பீங்க நம்ம வீலாக் மூலமாக நினைக்கிறேன். வீடியோ நிறைவடைகிறது, வீலாக் நிறைவடைகிறது, முடிச்சுக்கிறேன். பாய். லைஃப் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நொடிகளில் ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியம், கொடுக்க போகும் ஆச்சரியம் அதிகம் கொடுத்துச்சு. எஸ், நிறைவடையுது. போய் தூங்கிட்டு காலைல 9 மணிக்கு டெஸ்ட் மேட்ச் இருக்குது, இந்தியா வெஸ்ட் இண்டீஸ். அதை பார்க்கணும், கவர் பண்ணணும்.